உங்களுக்கு ஒன்று காட்டுட்டுங்களா? பெத்தவ எங்கேயோ இருக்கா, ஆனால் இவளுங்க வந்து உட்காந்துட்ருக்குது யார்கிட்ட பாருங்கள். எதுக்கு தெரியுமா? இதுக்கு தான். மீண்டும் மீண்டும் ஒரே ஸ்டோரி தான். இவனுங்களுக்கு பால் வேணுமாங்க பாருங்கள். பால் வேணும், இப்படி எடுத்து இப்படி கொடுத்தோம்னா சமத்தாக குடிப்பாங்க. ஆல்ரெடி எல்லாரோட வயிறும் ஃபுல்லு. அதாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணுற க்ளீனிங் ப்ராசஸில் இருக்காங்க பாருங்கள். ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து குடிப்பாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் அப்படியே தூங்கிடுதுங்க. தூங்கிட்டு அவங்க அம்மாவை பாருங்கள் எங்கே உட்காந்துருக்கா. அவங்க அம்மாவோட பொழப்பு தான். உனக்கு என் மம்மி இன்னைக்கு காலையில் ஒரு ஆம்பளை பூனை வந்ததுங்க. எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு, எங்கே கடிச்சிடுமோ. ஏன்னா ஆல்ரெடி வந்து இது போட்ட குட்டிங்களை வந்து கடிச்சு போட்டுட்ருக்கு. சரி, இதை எங்கே கடிச்சிடுமோன்ட்டு ரொம்ப பயம் ஆகிட்டு கதவெல்லாம் சாத்திட்டேன். நான் பார்த்தனக்கப்புறம் என்ன வேணும் இவ குடிச்சிட்டே இருக்காங்க. உனக்கு வேணுமா? இந்த முகத்துங்களை பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கொஞ்சம் வளர்ந்த பேர் தரேன். அப்பா அடி கையை கடிக்கிறா பாருங்கள். இந்த அழகை பாருங்கள். மோஸ்ட்லி யாரும் கருப்பு பூனைக்குட்டியை வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. ஆனால் அதுதாங்க அதிர்ஷ்டம். கருப்பு குட்டி தாங்க அதிர்ஷ்டம் வீட்டுக்கு. இந்த அழகான முகத்தை இப்படி தான் இருக்க முடியுது பாருங்கள். ஒரு அழகு. என்னம்மா, இவ ரொம்ப கம்யூனிகேட் நம்மக்கிட்ட, ரொம்ப பேசுறது, ஆளுங்களை பார்க்குறது. பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு எத்தனை தடவை அதையே குடிச்சிட்ருக்கா பாருங்கள். குடிச்சிட்டே இருக்கணும். சரி போங்க, நான் போட்டோம். சரிங்க, பாய். அப்புறம் போதுமா?